तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாதம் கடகராசி 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் செல்வ செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தரா. அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பீங்க. சேமிப்பு, ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க. திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீங்க. கடினமாக உழைத்து லாபம் அடைவீங்க. மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலாம் உண்டாகும். அடுத்தது குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் பேச்சில் வசீகரமும் இனிமையும் வேதாந்த ரகசியங்களும் கலந்தே இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை சேரும். வெகு காலம் தீராத பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகளில் சீரான நிலையே காணப்படும். உறவினர்கள் உங்களிடம் உதவிகளை பெற வருவாங்க. நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்ப உதவலாம். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உறவினர்கள் சார்ந்த வகையில் சில தடைகள் விலகும். வெளிநாடு சென்று திரும்பும் யோகம் அதிகம் உண்டு. உடல் உள்ளத்தின் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் வீண் செலவுகள் செய்யும் நிலை உருவாகி பின்னர் நீங்கிவிடும். குடும்ப ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு சரியாகும். அடுத்தது பொருளாதாரம், அதை பற்றி பார்க்கும் பொழுது,
பொருளாதாரம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பணப்பிரச்சனை தீர்வதற்கான வழிகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேக்க நிலை மாறும். அடுத்தது வந்து ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது பெண்கள் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு தொழில் மேன்மை பெறுவாங்க. குறிப்பாக வந்து ஆடை வடிவமைப்பு, உணவு பண்டங்களை தயாரிப்பு, அழகு சாதன பொருள்கள் விற்கிறவங்க நிறைவான பொருளாதாரம் பெறுவாங்க. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் வந்து அமையும். குறித்த நேரத்தில் தடைகளெல்லாம் விலகிவிடும். திருமணமான பெண்கள் கணவருடன் இருந்து வந்த மனபேதங்கள் விலகப் போகுது. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்க போகுது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மற்றவங்களால் வேத வாக்காக கருதப்படும். உங்களது நல்ல செயல்களால் புகழ் உண்டாகும். ஊழியர்களால் அதிகம் நேசிக்கப்படும் சூழ்நிலையும் உருவாகும். வீடு, மனை, வாகன வகைகளில் நல்ல லாப பலன்கள் நடந்து மனதை மகிழ்விக்கும். பிள்ளைகள் அதிகப்படியாக பணம் செலவழிக்கும் வாய்ப்புகளும், அதனால் தந்தை மகன் உறவு முறையில் சிறிது மனக்குறைவுகளும் உண்டாகி விலகும். எதிரிகளால் இருந்த இன்னல்கள் மாறி மனம் வந்து நிம்மதி பெறும். உடல் ஆரோக்கியமும் உயர்ந்திருக்கும். தந்தை வழியில் உள்ள சொத்துகள் ஆதாய பலன்களை தரும். பார்க்கும் உத்தியோகத்தில் முழு தன்னிறைவும் பாராட்டுகளும் கிடைக்கும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது வியாபாரிகள். உணவுப் பொருள்கள், பர்னிச்சர் மற்றும் ஆடம்பர பொருள்களை உற்பத்தி செய்வோர் அதிக லாபங்களை பெறுவாங்க. ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விற்பனையிலும் தகுந்த மேன்மை பெறுவீங்க. விருதுகளும் பாராட்டுகளும் பெறுவாங்க. ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க அபிவிருத்தி அடைவாங்க. எதிரிகளால் இருந்த மனக்கவலை நீங்கிவிடும். அடுத்தது வந்து அரசியல்வாதியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது அரசியல்வாதிகள் தங்கள் செயல்களை சாதனைகளாக மாற்றி காட்டுவாங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டை பெறுவாங்க. தொண்டர்களின் ஆதரவுடன் புதிய செயல்களை செய்து முடிப்பீங்க. உங்கள் செயல்களில் ஏற்படும் இடையூறுகள் தானாகவே விலகிவிடும். உங்கள் கருத்துக்களை அடுத்தவங்கள்ட்ட திணிக்க முயல வேணாம். எதிரிகளின் சூழ்ச்சியால் இருந்த அவப்பெயர் நீங்கும். அரசாங்கம் மூலமாக தொழில் செய்கிறவங்க அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் தகுந்த அனுசரணையுடன் அடைந்து ஏற்றம் பெறுவீங்க. அரசியல் புதிய பிரவேசம் நிகழ்த்த இருக்கிறவங்க சனி பகவானின் நல்லருளை பலமாக பெற்று மக்களிடம் நல்ல பெயர் பெறுவாங்க. அடுத்தபடியாக கலைத்துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திறமைகள் பளிச்சிடும். நல்ல வருமானம் கிடைக்கும். சக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு விருதுகளும் கிடைக்கும். உங்களின் சமயோஜித புத்தியால் தக்க தருணத்தில் சரியான முடிவெடுப்பீங்க. போதும் என்கின்ற மனநிறைவை பெறுவீங்க. தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். உடன் பணிபுரிபவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்தாலும் அவர்களால் பெரிய நன்மைகள் உண்டாகாது. அனாவசிய பேச்சுகளை தவிர்க்கணும். சினிமா சார்ந்த டெக்னீஷியன்கள் நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் பெறுவாங்க. மரத்தில் சிற்பங்களை வடிவமைக்கும் கலைஞர்கள் புதிய முயற்சியினால் வரவேற்பு பெறுவாங்க. அடுத்தது வந்து மாணவர்களை பற்றி பார்க்கும்பொழுது மாணவர்கள் கட்டடக்கலை, விவசாயம், மெக்கானிக்கல் துறையை சார்ந்த மாணவர்கள் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க. உற்சாகமான மனநிறைவுடன் கல்வியில் ஈடுபடுவாங்க. உடல் வலிமை பெற உடற்பயிற்சிகளையும் மன வலிமை பெற யோகா போன்றவைகளையும் மேற்கொள்வீங்க. வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுவீங்க. விளையாட்டுகளில் வெற்றிகளை காண்பீங்க. உங்களின் தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும். மேற்படிப்பிற்கு தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவை கிடைக்கும். மற்றவங்கள் பாராட்டும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். அடுத்தது வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம். அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது
இந்த மாதம் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல நேரலாம். மனசுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானமாக இருக்கணும். அடுத்தது பூசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆர்டர்கள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். லாபம் உண்டாகும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டோம்னா சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்புக்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மனதைரியத்தால் வெற்றி காண்பீங்க. பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை நீங்கள் பெறுவீங்க. அடுத்தது ஆயில்யத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவுலாம் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் வாக்கு உண்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, முடிஞ்ச வரை செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வலம் வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில்